சரி, கொள்கை இதே பிழையா இருக்கு, மக்கள் பிரச்சனைக்காச்சும் தொடர்ந்து நீங்க போராடிருக்கீங்களா? அதுவும் இல்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருடம் ஆக போது, மாநாடு நடத்தி 1 வருடம் ஆகி 2வது மாநாடு நடத்த வந்துட்டீங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்த மக்கள் பிரச்சனை, மக்கள் போராட்டங்கள் என்னென்ன இது வரைக்கும்? சரி, மக்கள் பிரச்சனையே எடுக்கல. இது வரைக்கும் வரலாற்றிலே, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கட்சி கம்மியான நிமிடத்துல, ஒரு 3 நிமிஷத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேசி முடிச்சிருக்காருன்னா அது அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்படி போனை வச்சுட்டு என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டாருன்னு வருது. ஆணவ படுகொலை பத்தி ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கையும் கொடுக்கல, ஒரு அவர்களை சந்திச்சு பார்க்கவும் இல்லை. சரி, அதை விட்டுருவோம். ஆணவ படுகொலைக்கு நீங்க கண்டுக்க மாட்டீங்க, ஒரு சமூகத்தோட வாக்கு போயிரும் நீங்க பயப்படுறீங்க. சரி, கமலஹாசன் ஐயா அவர்கள் தமிழ் குறித்து கன்னட மொழி குறித்து அந்த ஆடியோ லான்ச்ல, அவர் படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசினதுக்கு கன்னட மக்கள் கமலஹாசன் ஐயாவோட படத்தை ஓட விடாம செஞ்சாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கும் நீங்க கருத்து தெரிவிக்கல. சரி, ஈழ மக்களுக்காண்டி நீங்களும் குரல் கொடுக்குறீங்க, நீங்க சொல்லி வெளியே காமிச்சுக்கிறீங்களே, தமிழ் தேசியத்தோட வாக்குகளும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களே, அப்ப ஈழ மக்களை பத்தி தவறாக சித்தரித்து கிங்டம்ங்கிற ஒரு திரைப்படம் வெளியாயிருந்துச்சு. அதை கண்டிச்சு உங்களோட அறிக்கை ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சா? அதுவும் இல்லை.